பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அப்பாயி பாத்திரமே நீக்கும் நின் சித்தமானால் எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. எப்படியும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்தேன் என்றாரே. பாரீர் கெத்சமனே பூங்காவில் என்னே சரையே பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்னார். சமாரியா பட்டணத்தின் வாசலிலே போகும் பொழுது அங்கிருக்கிற ஒரு கிணற்றின் அண்டையிலே ஆண்டவராகிய இயேசு களைப்படைந்தவராய் உட்கார்ந்திருந்தார். சீஷர்கள் ஊருக்குள்ளே போய் இயேசுவுக்கு களைப்படைந்திருக்கிறபடியினால் ஏதாவது வாங்கி கொண்டு வருவதற்காக அவர் கடந்து போனார். அந்த நேரத்தில் தான் இந்த சமாரியா பெண் அந்த கிணற்றிலே தண்ணீர் முள்ள வந்தார். அவளோடு ஆண்டவர் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது சீஷர்கள் கடைக்கு போனவர்கள் திரும்பி வந்தார்கள். போஜனம் பண்ணும் என்று சொன்னார்கள். அவர்கள் போஜன பதார்த்தங்களை வாங்கி கொண்டு வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை போஜனம் பண்ணும்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது. இந்த நாளிலே கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதுதான் என்னுடைய போஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தன்னுடைய உணவை காட்டிலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு ஆண்டவர் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். மனுக்குலத்தை மீட்க வேண்டும் என்று அந்த மீட்பின் கிரியையை முடிக்கும்படித்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். அந்த மீட்பின் கிரியையை முடிப்பதற்காகத்தான் கடைசி மணி நேரங்களிலே, அந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவராகிய இயேசு அந்த கெத்செமனே தோட்டத்திற்கு கடந்து போகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். தனக்கு நெருக்கமான 3 சீஷர்களை, பேதுரு, யாக்கோபு, யோவானை அழைத்து கொண்டு போய் அவர்களை ஜெபிக்க சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் சொல்லுகிறது, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த காலை வேளையில ஆண்டவர் சில சூழ்நிலைகளிலே நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடித்தபடியினாலே இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்க்க வேண்டும் என்று பிதாவினாலே அவர் கட்டளை பெற்ற பொழுது அந்த கிரியையை முடித்துவிட வேண்டும் என்று ஆண்டவர் அந்த தோட்டத்திலே முகங்குப்புற விழுந்து அவர் கேட்கிறார், சர்வலோகத்தின் பாவத்தை நாம் சுமந்து தீர்க்கும்படி இந்த கசப்பான ஒரு பாத்திரம் என் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதே, ஆண்டவருடைய கிரியையை நான் செய்து முடிக்க வேண்டும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது. இந்த காலை வேளையிலும்
நாமும் ஆண்டவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பங்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று விருப்பத்தோடு அதை செய்து நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரம் 44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில் விழுந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது மிகவும் வியாகுலப்பட்டார். முழு உலகத்தின் பாவமும் தன்மேல் விழுந்து விட்டது. முழு உலகத்தில் உள்ள மனுக்குலத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்கிற அந்த சூழ்நிலை வந்த பொழுது அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அந்த வியாகுலத்தின் உச்சக்கட்டம்தான் அவருடைய வியர்வை நாளங்கள் வழியாக இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. இரத்தம் தரையில் விழுந்தது. வேர்வையின் பெருந்துளிகளாய் இரத்தம் தரையில் விழுந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவர் அவ்வளவாய் உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படி வியாகுலப்பட்டு ஜெபித்தார். நம்முடைய பாவத்தை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கும்படி அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது பிதாவின் சித்தத்திற்கு முழுவதுமாய் தன்மை அர்ப்பணித்து ஜெபித்தார். ஆகவே தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 38 சொல்லுகிறது, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 இப்படியாய் சொல்லுகிறது, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் நன்மை செய்து பாடு அனுபவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவனுடைய சித்தமானால் அதை பொறுமையோடு நாம் செய்து நிறைவேற்றும் பொழுது அதற்கு பின்பு ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. இதே போல ஒரு நாளிலே ஆண்டவர் அந்த கெத்செமனேயிலே முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். அந்த ஜெபம் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறோம். ஆகவே நாமும் இயேசு கிறிஸ்து சொல்லி சென்ற அதே பாதையிலே நம்முடைய ஜெப வாழ்க்கை அமையட்டும். அழிந்து போகிற மனுக்குலத்திற்காக அதிக ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை மாறும். இந்த உலகத்திலே ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம், இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு, அவைகள் எல்லாவற்றையும் இந்த மந்தைக்குள் சேர்க்க வேண்டும். அதற்காகத்தான் உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கெத்செமனேயின் அனுபவத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. இந்த அனுபவத்தை உங்கள் அனுபவமாக்கி கொண்டு மனுக்குலத்திற்காக அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கை மாறும். அநேகருடைய வாழ்க்கை கிறிஸ்துவண்டை திருப்பப்படும். நிச்சயமாகவே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற பிதாவின் சித்தம் நிறைவேறுவதற்கு தங்களை அர்ப்பணித்து ஜெபிக்க, ஊக்கமாய் ஜெபிக்க, பாரத்தோடு ஜெபிக்க ஒவ்வொருவருக்கு அந்த கிருபையை தார். கெத்செமனேயின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.